அனைவருக்கும் வணக்கம். கேபி சுந்தராம்பாள், கொடும்படி பாலாம்பாள் சுந்தராம்பாள் என்று அழைக்கப்படக்கூடிய நாடகத்தாய் கேபி சுந்தராம்பாள் அம்மையாரை பற்றி பேசுவதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் அவர்களை பற்றி கூறுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஒன்று, நான் ஒரு நாடகக் கலைஞன் என்றல்ல, நான் ஒரு நாடகப் பேராசிரியன் என்றுமல்ல, அம்மையாரின் பக்கத்து ஊருக்காரன் என்ற நிலையில்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். என்னுடைய குழந்தை பருவம் முதல் எனக்கும் கொடுமுடிக்கும் தொடர்புண்டு. எங்கள் ஊரிலிருந்து அது ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கொடுமுடி. கொடுமுடியிலே கேபி சுந்தராம்பாள் அம்மையாருக்கு ஒரு சினிமா தியேட்டர் உண்டு. கேபிஎஸ் தியேட்டர் என்று அதை சொல்வார்கள். நான் அதை சிறு வயதில் பார்க்க செல்லும் போதெல்லாம், படம் பார்க்க செல்லும் போதெல்லாம் எனக்கு நினைவில்லை. ஒரு 5வது 6வது படிக்கின்ற காலகட்டங்களில் நான் அந்த திரையரங்கத்திற்கு செல்லும்போது பெரிய புகைப்படத்தில் ஒரு அம்மா அமர்ந்திருப்பார். அதற்கு மாலை அணிவித்திருப்பார்கள். இவர்தான் இந்த சினிமா தியேட்டரின் ஓனர் என்ற நிலையில்தான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஓனர் பெரிய ஆளாக இருப்பார். எம்ஜிஆரோடு போட்டோ இருக்கும், அண்ணாவோடு போட்டோ இருக்கும், காமராஜர், பெரிய பெரிய தலைவர்களோடு எல்லாம் அந்த திரையரங்கத்தினுடைய முன்பகுதியெல்லாம் ஃபோட்டோக்கள் இருக்கும். அடே அப்பா, மிகப்பெரிய ஆளுமை போல் இருக்கிறது என்று நான் நினைத்து கொள்வேன். நான் 11ஆம் படித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு ஞாபகம். என்னுடைய தமிழாசிரியர் கேபி சுந்தராம்பாள் அம்மையார் யார், அவருடைய நாடகத்திறன் என்ன, அவர் எப்பேற்பட்ட நாடகக் கலைஞர் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நான் அதுவரைக்கும் அவர் ஒரு நாடகக் கலைஞர் என்றும் சினிமா கலைஞர் என்றும் கூட அறிந்திருக்கவில்லை என் 10வது வகுப்பு வரைக்கும். அதன் பிறகு என்னுடைய மாமாவோடு நான் அந்த திரையரங்குக்கு சென்று அங்கு இருக்கிற ஃபோட்டோக்களை எல்லாம் வரிசையாக பார்க்கிறேன். பார்த்தபோது எனக்கு ஒருவர், அந்த தியேட்டர் ஓனர் என்று நினைக்கிறேன், அவருடைய அண்ணன் மகன் அல்லது தம்பி மகன் என்று நினைக்கிறேன், என் மாமாவுக்கும் அவர் தெரிந்திருந்தார். அவரோடு நான் சென்று மெல்ல அதை பற்றி விசாரித்து கொண்டிருந்த போதுதான் மாபெரும் ஆளுமை என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய தியேட்டரில் நாம் இத்தனை நாளும் படம் பார்த்துருக்கிறோமேங்கிற ஒரு நினப்பு எனக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு நான் மெல்ல முத்தூரிலே கேபி சுந்தராம்பாளின் வாழ்க்கை வரலாறு என்ற ஒரு சின்ன புஸ்தகத்தை வாங்கி படித்தேன். இத்தோடு என் பயணமும் அவருடைய பயணமும் நிறைவடைந்த காலத்தில் அவருடைய படங்கள், நான் அவையார் போன்ற படங்களையும் பார்த்து அவரோடு பிரமித்து போகின்ற காலத்தில் இருந்தேன். இதற்கு பின்புதான் நான் நாடகத்துறைக்கு படிக்க வந்தபோது அவரை பற்றி பல பரிணாமங்களை அறிய முடிந்தது. சுதந்திர போராட்ட காலத்தில் இந்திய சுதந்திரத்துக்கு எழுச்சி பாடல்களை அவர்கள் பாடுகிறார்கள். நாடக பாடல்களை நாடகத்தோடு அன்று விஸ்வநாததாஸோடு சேர்ந்து இவர்களும் குறிப்பிடத்தக்க ஒரு சுதந்திர போராட்ட நாடக கலைஞன் என்று இவரை சொல்ல வேண்டும். மதுரகவி பாஸ்கரதாஸ் எனக்கு ரொம்ப வேண்டிய அண்ணன் முருகபூபதி அண்ணனுடைய பாட்டனார். அவர்கள் எழுதிய பல பாடல்களுக்கு கேபி சுந்தராம்பாள் அம்மையார் பாடல் பாடியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் அந்த அவருடைய பாடிய அந்த இசைத்தட்டுக்களை எல்லாம் அண்ணன் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய நாடக ஆளுமை நம்மூரில் பிறந்திருக்கிறார், நம்மூருக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார் என்று நான் எப்போதெல்லாம் செல்லும் போதெல்லாம் நான் பெருமை விட்டுக் கொள்வதுண்டு. ஆகவே ஒரு மாபெரும் கலைஞனை, என் ஊருக்காரரை நினைவு கூறுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி.